இந்த வீடியோ சிரிப்பதற்காக அல்ல, அனைவரும் சிந்திப்பதற்காக மட்டுமே. கிரீஷ்மா, உன் மேல ஒரு கொலை வழக்கு இருக்கு, அதுக்கு என்னம்மா சொல்ற? சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். தெரியாம பண்ணிட்டீங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஏதோ சோத்துல உப்பள்ளி கொட்டின மாதிரி சொல்றீங்க. ஒரு கொலை பண்ணிருக்கீங்கம்மா. எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேங்க சார், என்னை விட்டுருங்க சார். எதுக்காகமா அந்த பையனை கொண்டீங்க? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க சார், அதனாலதான் சார் கொன்னுட்டேன். தற்காப்புக்காக தான் சார் கொன்னேன். நீங்க தானம்மா அவரை தனியா பார்க்கணும்னு சொல்லி வர சொல்லியிருக்கீங்க. நான் வர சொன்னதை நீங்க பாத்தீங்களா சார்? நீங்க டெலீட் பண்ண எல்லா மெசேஜும் ரெக்கவரி பண்ணிட்டோம் நாங்க. இப்பயாச்சும் உண்மையை ஒத்துக்காங்க. இதுக்கு மேலேயும் பொய் சொல்லி சமாளிக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க சார். நானும் அவரும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம் சார். சின்சியரா லவ் பண்ணீங்களா? அப்புறம் எதுக்குமா அவரை கொன்னீங்க? எங்க வீட்டுல அதை விட பெட்டரா இன்னொரு மாப்பிள்ளைய பாத்துட்டாங்க சார். இவர் எப்படி கழட்டி எழுதுன்னு தெரியல, அதனாலதான் சார் கொன்னுட்டேன். அவர்கிட்டயே நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு விலகி இருக்கலாமேம்மா. இதுக்கு போய் அவரை கொன்னுட்டியம்மா. நான் தான் சொன்னேன் சார், அவரை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டேன் சார். என் வாயில எப்படி எனக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம்னு சொல்லுவேன்? நான் இன்னொருத்தர் கூட கல்யாணம்னு சொன்னா அவர் மனசு தாங்காது சார். அதனாலதான் சார் நான் அவரை கொன்னுட்டேன் சார். ஒரு உயிர் போயிடுச்சுமா, அதுக்கு என்ன பதில் சொல்ற? அவர் தான் சொல்லுவாருங்க சார், அடிக்கடி உனக்காக என் உயிரை கூட கொடுக்குறேன்னு சொல்லுவாருங்க சார். ஓ, அதுக்காக தான் அவரை கொன்னியாம்மா? அதுக்காக மட்டும் இல்ல சார், நாங்க எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சுங்க சார். நாளைக்கு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவானோன்னு ஒரு பயத்துலதான் சார் அவனை போட்டு தண்ணிட்டேன். இதுக்கு பேரு தான் ட்ரூ லவ் ஆமா? ஆமாம் சார், இதுதான் ட்ரூ லவ், த ப்ரீஷியஸ் ஆர்ட். என்னோட இது த ப்ரீஷியஸ் ஆர்ட்டுங்க சார். ப்ரீஷியஸ் ஆர்ட்டா? சரிம்மா, எப்படிம்மா அவரை கொன்னீங்க? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. இதுக்காக நான் பல ரிசர்ச் பண்ணேங்க சார். எப்படி ஒரு மனுஷனை சாவடிக்கலாம், தடையம் இல்லாமல் எப்படி சாவடிக்கலாம்னு சொல்லி யோசித்தேன். கூகுள் குரோம், யூடியூப் எல்லாத்துலேயும் ரிசர்ச் பண்ணேன். ஃபைனலாக ஒரு 2-3 டைம் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணேங்க சார். அதுலேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி அவனுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி என் இடத்துக்கு வர வச்சேன். அவன் வந்ததுக்கப்புறம் ஜூஸில் கஷாயம் கலந்துருக்குன்னு சொல்லி அவனை குடிக்க சொன்னேன். இந்த முட்டாளும் என்ன ஏதுன்னு கேட்காம அவன் பாட்டுக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவுதான் சார் நடந்தது, வேற எதுவும் நடக்கல சார். அடுத்த நாள் பார்த்தா அவன் செத்து போயிட்டான். நான் பட்ட கஷ்டமெல்லாம் எங்க வீணா போயிடுமோன்னு நினைச்சேன். ஒரு வழியா செத்து போயிட்டான் சார். நான் ரிசர்ச் பண்ணதெல்லாம் வீணா போகல. பல டைம் கொள்ள ட்ரை பண்ணியா? அவனை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாம்மா? ரொம்ப பாவமா தான் சார் இருந்துச்சு. எப்போ எப்போ நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்போ. கிரீஷ்மா, நீ தனியா பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. உன் கூட யாரு துணைக்கு இருந்தாங்க? சார் அது என்னுடைய அம்மாவோ என்னுடைய தாய் மாமாவும் தான் சார் எனக்கு துணையா இருந்தாங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஃபைனலா தீர்ப்பு சொல்ல வேண்டிய டைமுக்கு வந்துட்டோம். இந்த 2 வருஷமா விசாரிச்சதுல கிரீஷ்மா தான் சரண்ராஜை கொண்டிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்ற மாதிரி இது ப்ரீஷியஸ்லாம் கிடையாது. இவங்க ஒரு டெவில், ஒரு சாத்தான போல செயல்படுறாங்க. இவங்களுக்கு இறங்க குணம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அதனால இவங்களை வெளியே விட்டா இன்னும் எத்தனை பேரை கொல்லுவாங்கன்னு தெரியாது. அதனால இவங்களுக்கு நான் என்ன தீர்ப்பு கொடுக்குறேன்னா, மரண தண்டனை தான் இவங்களுக்கு ஒரே தீர்வு. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் சட்டம் தன் கடமையை செய்யாது. ஆணுக்கு ஒரு பிரச்சனைனாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். கிரீஷ்மாவை தூக்கிலிடுமாறு உத்தரவிடுகிறேன். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. நீங்க லவ் பண்ற பையனை விட பெட்டரா உங்களுக்கு ஒரு பையன் கிடைக்கிறான் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்ககிட்டயே சொல்லிட்டு டீசெண்டா விளையுங்க. அதை விட்டுட்டு அதை எப்படி மறைக்கலாம், அவனை எப்படி கொலை செய்யலாம், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. பிகாஸ் உங்களை ஒருத்தன் உண்மையா லவ் பண்றான்ல, அவன் உங்களுடைய சந்தோஷத்துக்காக எதுனாலும் செய்வான். எக்ஸாம்பிள் கிரீஷ்மாவையே எடுத்துக்கோங்க. இப்ப 23 வயசுல அவங்களுடைய லைஃபையே இழந்துட்டு இருக்காங்க. சோ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பேசுங்க. பேசுறதுனால மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கொலையும் தற்கொலையும் தீர்வே ஆகாது. லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அம்பிட்டுதான்.